ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.3ல் 7வது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் என்ன கொஷின் கேட்டுக்கிறாங்க. பெருக்கற்பலன் கழித்தல் 50 தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காணும். கழித்தல் 50 வந்து ஆன்சராக கொடுக்குற நம்பர்ஸை நம்ம 2 நம்பர் பெருக்கினீங்கன்னா கழித்தல் 50 உங்களுக்கு ஆன்சர்னால் அந்த காரணிகள் முழுக்களை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், பெருக்கற்பலன் கழித்தல் 50 கிடைக்க இரு காரணிகளுள் ஒன்று கழித்தல் குறி பெற்றிருக்க வேண்டும். ஏன் கழித்தல் 1 தான் கழித்தல் குறிய பெற்று இருக்கணும். அப்படி ரெண்டுமே பெற்று இருந்துச்சுன்னா அது கூட்டலில் வந்துடும். ரெண்டுமே கூட்டலாக இருந்துச்சுன்னா கூட்டலில் வரும். அதனால எதுனா ஒரு முழு வந்து கழித்தல் பெற்று இருந்துச்சுன்னா அப்போது அதுக்கு வந்து கழித்தலில் ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா therefore கழித்தல் 1 பெருக்கல் 50னா 50ன்னு வரும். ரெண்டாவது 1 பெருக்கல் கழித்தல் 50னா கழித்தல் 50ன்னு வரும் ஆன்சர். ரெண்டாவது வந்து 2 பெருக்கல் கழித்தல் 25னா 2 25 50, அப்போ கழித்தல் இருக்காங்க கழித்தல் 50 வரும். ரெண்டாவது கழித்தல் 2 பெருக்கல் 25, அப்போ இது ஒன்று காரணி. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா 5 பெருக்கல் கழித்தல் 10னா இது கூட 50 தரும் கழித்தல் 50. அதே மாதிரி கழித்தல் 5 பெருக்கல் 10னா இது கூட கழித்தல் 50 ஆன்சராக தரும். அப்போது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஆகிய ஜோடிகளில் பெருக்கற்பலன் கழித்தல் 50 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது 7வதுக்கு ஆன்சர்.